நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனது மன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சிவசப்பட வைத்தது. என் எதிரே பரிதாபமாக உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார். வழக்கு தொடுத்து வரும் அவரே, ஐயா, எங்களுக்கு ஒரே மகள். என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது. நான் 4-5 வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியத்தில்தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன், வருகின்றேன். மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன். பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன். நான் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் கூட அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன் நான். அதேபோல யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன் நான். அவள் இப்போது சம்பாதிக்க துவங்கிவிட்டாள். எங்கள் கஷ்டமெல்லாம் போய்விடும். இனி அவள் எங்களை பார்த்து கொள்வாள் என்று நினைத்தபோது அவள் திடீரென்று காணாமல் போய்விட்டாள். அவளது விருப்பமின்றி யாரோ மயக்க வார்த்தை கூறி கடத்தி போயிருப்பதாக சந்தேகப்படுகிறேன் நான். ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த நடுத்தர வயது பெண். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண், யாரும் என்னை கடத்தவில்லை, நான் மேஜரான பெண், எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நான் தான் விரும்பி சென்றேன் என்றார் அந்த இளம் வயது பெண். நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது. சரிம்மா, அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியம்மா, என்ன நியாயம் என்று கேட்டார் அந்த நீதிபதி. அந்த இளம்பெண்ணிடம் இருந்து பதில் எதுவும் இல்லை. இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை. ஆனால் என் மனம் கேட்கவில்லை. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கும் என்று நினைத்தேன் நான். ஏனெனில் இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல, நிஜமான நீதிமன்றம். இங்கே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. எல்லாமே யதார்த்தமாக நடந்து விடாது. சரிம்மா, உன்னை ஒன்றும் சொல்லலை, உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கிறார். 1 மணி நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றார் அந்த நீதிபதி. இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும் என்று பழசை நினைத்து பார்ப்பாள். கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என் எண்ணம். ஆனால் அவர்கள் பேசி முடிந்தபோது நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. ஐயா, உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன். என் மகள் அவன் விருப்பப்படி விரும்பவனுக்கூடியே இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக இருந்தா சரி என்று 2 வார்த்தையில் சொல்லிவிட்டு, ஒரே ஒரு வேண்டுகோள் தாயா, இவன் மேலே இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு, மகளை பார்ப்பதற்காக வந்திருக்காரு, அந்த மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்கய்யா என்றார் அந்த இளம் வயது பெண்ணோட அம்மா. எங்கம்மா உன் வீட்டுக்காரு என்று நீதிபதி கேட்க, அந்த அம்மா கை காட்டிய இடத்தில் சுவரோடு சுவராக ஒருவர் சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அவருக்கு கை கால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர். கோர்ட்டில் நடப்பது எல்லாம் பார்த்து அவரது கண்கள் இருந்து தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறாய் என்பது போல பார்த்தேன். அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளி கூட கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருந்த காதலன் அல்லது கணவருடன் சிட்டாக பறந்து சென்று விட்டால் அந்த இளம்பெண். சரிங்கய்யா, நாங்கள் புறப்படுறோம் என்ற அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படிங்க போவீங்க என்று கேட்டபோது, சொந்த ஊருக்கு போக எப்படியும் 40 ரூபாய் தேவைப்படுங்கய்யா. பஸ் ஸ்டாண்டு போய் பிச்சை எடுப்புங்கய்யா, கூடுதலாக கிடைச்சா 2 பேரும் சாப்பிடுவேங்கய்யா. அப்புறமா ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி கிடைச்சிடும், பிழைச்சிக்குவோங்கய்யா என்றார் அந்த அம்மா. நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது. இந்தம்மா, நீ பிச்சை எடுக்க வேணாமா, என்னோட அன்பளிப்பை ஏற்றுக்குங்க என்று சொல்லி பையிலிருந்த 1000 ரூபாயை எடுத்து கொடுத்தேன் நான். நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள், ஊழியர்கள், பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கும் கொடுத்ததில் 40,000 ரூபாய் சேர்ந்தது. அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து, உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல, ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தேன். பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் மனம் வேதனைப்பட்டது எனக்கு. பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணருங்கள்.
என்ற வேண்டுகோளுடன் முன்னாள் நீதிபதியான சா நாகமுத்து தனது உருக்கமான பேச்சை முடித்தார். சென்னை வாணிமகாலில் நடந்த மறைந்த அமிழ்தன் எழுதிய முப்பால் உரை என்ற நூல் வெளியிட்ட விழாவில்தான் இப்படி ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.